தங்க தர்றேன். அதாவது உள்நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் வித்தியாசம் என்னண்ணே? உள்நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் சொல்லலாம். என்னென்ன பாயிண்ட்லாம்ண்ணே? உள்நாட்டுல நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்றாது போல நம்மளோட பதவியும் உயர்வாகும், சேலரியும் கூடும். ஆனா அதே மாதிரி இங்க நல்லா படிச்சு உள்நாட்டிலே வேலை பாக்குறவங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன வேலையில ஜாயின் பண்ணிருக்கோமோ இவன் காலம் முடியுது வரைக்கும் அதே வேலையை செஞ்சே ஆகணும். வேலை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது, சேலரியும் கூடாது. கடைசி வரைக்கும் தத்ரூபமான உண்மை நடந்துட்டு இருக்கிற சம்பவம். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா வெளிநாடுகள்ல வந்து முழுக்க பாலைவனம் எங்க எட்டி பார்த்தா முழுக்க பாலைவனமா தெரியும். ஆனா அதே இது உள்நாட்டுல வந்து பச்சை பசேர்னு பசுமை நிறைந்த காடுகள் நிறைஞ்ச இடம் தான் நம்ம பூமி, சொர்க்க பூமி. இது சொல்லறதுக்கு வார்த்தையே இல்ல, எல்லாம் சொல்லலாம். ஆனா 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு வந்து போய் இருந்தோம் அப்படின்னா மதிப்பு மரியாதைகள் பெருமையா இருக்கும், பெருசா இருக்கும், அவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனா உள்ளூர்ல இப்படி காட்டு வேலை கூலி வேலை இப்படி செஞ்சுட்டு கிடந்து அப்படின்னா ஒரு ஆளு திரும்பி பார்க்காது. அவன் பாத்துட்டு இவன் தானே கூலி வேலை தானே, அந்த மாதிரி ஏளனமான ஒரு எண்ணங்களோட எல்லாரும் நம்மள பாப்பாங்க. அதனால காசு பணம் இருந்தா மதிப்பு அப்படின்னா ஒரு பையன் மதிக்க மாட்டான். அப்படியே ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறத நம்ம நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. சரி, நீ ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டதால எல்லாரும் வெளிநாட்டு டிஷர்ட் சொன்னாங்க. அது வந்து எங்க உனக்கு கிடைச்சது? ஆமா, நான் முன்னால ஒரு 8 வருஷம் சவுதி அரேபியாவில அல்மராய் கம்பெனில லாங் ஹோல் ட்ரெய்லர் டிரைவர் அவளை பாத்துட்டு இருந்தேன். சரி, அவர் டிரைவர். அங்க வந்து இப்போ நிறைய அவங்களோட சர்டிபிகேட்லாம் என்கிட்ட இருக்கு. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், பெர்ஃபார்மன்ஸ் சர்டிபிகேட், டிஃபென்சிவ் டிரைவர் சர்டிபிகேட், இதெல்லாமே அந்த கம்பெனில நான் அங்க இருந்து வெளியே வரும்போது எல்லாமே எக்ஸிட் பண்ணி வரும்போது எல்லாமே கொடுத்து அனுப்புனாங்க. நல்ல ஒரு கம்பெனி, ஸ்டாண்டர்ட் கம்பெனி, சவுதியிலே நம்பர் 1 கம்பெனி அதுதான். சரி, நாங்க எதுக்காக நீங்க போனீங்க? நான் ஆரம்ப காலங்கள்ல எங்க வீட்டுல வந்து எனக்கு வீடு வசதி இல்ல. அதுல நான் சின்ன ஒரு குடிசை வீடை கட்டி அதுல குடும்பம் நடத்தி வாழ்ந்துட்டு இருந்தோம். 2 பிள்ளைகள் இருந்தது. பிள்ளைகள் ஓடி சாடி விளையாடுறதுக்கான இட வசதி கூட இல்ல. ஒரே ரூமுக்குள்ள பெட்ரூம், கிச்சன் எல்லாமே ஒரே ரூமுக்குள்ள அடக்கமா இருக்கும். அது ரொம்ப சௌரியம் கிடையாது. நம்ம தான் அந்த காலங்கள்ல கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். பிள்ளைகளாவது ஃப்ரீடமா ஒரு நல்ல ஜாலியா சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு கூடு வேணும், வீடா வேணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். கடவுளோட கருணை அருளால வெளிநாட்டுல வேலை கிடைச்சது. சரி சரி, அந்த வேலையை வச்சு வீடு கட்டி முடிச்சாச்சு. அந்த வீட்டுல தான் நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் வேலை செஞ்ச அல்மராய் கம்பெனியோட நேம் வந்து எங்க வீட்டுல போர்டாவே வச்சிருக்கேன். ஆமா, இனி வந்து அங்க போது கூட வாய்ப்பு உண்டானே? ஆண்டவன் நினைச்சா எப்ப வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் போலானே. இறைவனோட கையில தான் நம்மளோட வாழ்க்கையே. இறைவன் தீர்மானித்தால் நம்ம எந்த இடத்துல எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போய் உட்காரலாம். சரிண்ணே சரிண்ணே. தங்கதோரண வீட வந்து நிறைய பேர் கேக்கீங்க. நம்ம தங்கதோரணம் இதான் அங்க வீடு பாத்துக்கோங்க. ஆனா உங்க வீட்டை சுத்தி காட்டினேன். இதான் என்னோட வசந்த மாளிகை. வசந்த மாளிகை என்னோட ஃபேமிலி. ஆமா, எங்க வீட்டு மொத்தம் எனக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள், கொட்ட பிள்ளைல ஒரு பையன். எனக்கு ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். எங்க வீட்டு மகாராணி. மகாராணியா பாக்கணுமே தனுக்காங்க. என்னோட ஒய்ஃபு சுந்தரி. வீட்டு வேலையில தான் மும்பரமா. ஆமா, எல்லா வேலையும் பக்காவா செஞ்சு தந்துடுவா. பிள்ளைகள் எல்லாம் நல்லா பாத்துடுவா. அப்படியே ஒரு அற்புதமான ஒரு ஆளுகவா. இது என்னோட மூத்த பொண்ணு. மூத்த பொண்ணு கௌசி 9th ஸ்டாண்டர்ட் படிக்கா. 2வது பொண்ணு வருஷம். இவ வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கா. 3வது குட்டி பொண்ணு இருக்கு இந்துஜா. இந்துஜா பாப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கேன். இப்போ ரொம்ப பிடிச்ச விடுவா. அடுத்த ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. என்னது? ஆதிசேஷன். எங்களுக்கு 4வது குட்டி பையன். எல்லாருக்கோட செல்ல பையன் ஆதிசேஷன் பேரு. இப்ப பிறந்த 1 வயசு கூட ஆகல, 9 மாசம் ஆகுது. நான் வேலை செஞ்ச கம்பெனி சவுதி அரேபியாவில் அல்மராய் கம்பெனி. அந்த கம்பெனியோட நேம் எங்க வீட்டுல போட வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா, இங்க பாருங்க. ஆமா, அந்த இருக்கு அல்மராய் கம்பெனி. வீடு கட்டி பால் காய்ச்சலும் அந்த டைம்ல இதை ஃபிட் பண்ணிடலாம். ஸ்டாண்டர்ட் போட்டோ. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மம்முட்டியோட செஞ்சாலும் வீட்டுல நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருக்கோம். அதான் எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சிறப்பு.